கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து கேள்வி கேட்டதற்காக மருத்துவர்கள் தங்களை அவதூறாக பேசியதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க மறுப்பதால் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் கண்ணதாசன். கடலூர் மாவட்டம் லால்பேட்டையைச் சேர்ந்த முகமது இர்ஃபான், ஜக்கியா பேகம் தம்பதியின் 9 மாத பெண் குழந்தைக்கு பிறக்கும் போதே ஆசனவாய் மூடியிருந்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 9 மாதங்களாக குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்படும் சூழலில் சில நாட்களுக்கு முன்பு 2வது முறையாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் குழந்தைக்கு சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து குழந்தையின் தந்தை முகமது இர்ஃபான் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் ரவீந்திரனிடம் இதுகுறித்து கேட்டுள்ளார். இதற்கு உனக்கு சொன்னால் புரியாது, நீ மருத்துவ படிப்பு படித்து விட்டு வா என மருத்துவர் ரவீந்திரன் அலட்சியமாக பேசியதாக முகமது இர்ஃபான் குற்றம் சாட்டியுள்ளார். உடனிருந்த மற்றொரு மருத்துவரான பிரபு என்பவரும் உனக்கு ஒருமுறை, உனது பொண்டாட்டிக்கு ஒருமுறை தனித்தனியாக விளக்கமளிக்க முடியாது என அவதூறாக பேசியதாக குழந்தையின் பெற்றோர் குறிப்பிட்டுள்ளனர். இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் குழந்தையின் பெற்றோர் புகார் அளித்ததால் மேலும் கோபம் அடைந்த மருத்துவர் ரவீந்திரன், ஜனாதிபதியே சொன்னாலும் உரிமை பற்றி கேள்வி கேட்கும் உங்களது குழந்தைக்கு இனி என்னால் சிகிச்சை அளிக்க முடியாது என மறுத்துள்ளார். என்னுடைய வேலை ட்ரீட் பண்ணுறது மட்டும்தான். உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் சொல்கிறதுலாம் என் வேலை கிடையாது. யார் சார் சொல்லுவாருங்க? எனக்கு எக்ஸ்பிளேஷனோட வைத்தியம் தானே வேணும். சரி, என்ன ஆயிருக்குன்னு தானே நாங்கள் கேட்டோம். நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக நான் உங்கள்கிட்ட கேட்டது ஜஸ்ட் 3 கொஸ்டின் தான். இந்த மாதிரி உரிமை பேசுகிறவங்களுக்குலாம் எங்களால் வைத்தியம் பண்ண முடியாது. இது குறித்து குழந்தையின் பெற்றோர் முகமது இர்ஃபான் மற்றும் ஜக்கியா பேகம் கூறுகையில், நீ அயோக்கியன், நீ கிரிமினல் மைண்டு உள்ளவன், உன்னுடைய குழந்தையை நான் இனி பார்க்க முடியாது, மன்னிப்பு கடிதம் நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் மட்டும்தான் என்னுடைய குழந்தையை அந்த டாக்டர் ரவீந்திரன் என்பவர் மருத்துவம் பார்ப்பதாக சொல்கிறார்கள். இப்போ யூரின் 3 நாளாக போகாமல் ரொம்ப வயிறு வீங்கி போயிடுது, வாமிட் எடுக்க ஆரம்பிக்குது பாப்பா. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை டியூப் போடுறாங்க, போட்டாலும் எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு ஏன்னு கேட்டால் தான் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கே தெரியல, உங்களுக்கு புரிய வைக்க எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இந்த விவகாரத்தில் சுகாதாரத்துறை தலையிட்டு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கும் கூடுதல் தகவல். மருத்துவமனை முதல்வர் திருப்பதி தலைமையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. அப்போது பார்த்தீங்கன்னாக்க மருத்துவர் பக்கமே முதல்வர் திருப்பதி பேசியதாகவும் கூறப்படுகிறது. இறுதியாக குழந்தையின் நலன் கருதி குழந்தையின் பெற்றோர் பார்த்தீங்கன்னாக்க மருத்துவரிடம் வாய்மொழியாக வருத்தம் தெரிவித்து சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ரஞ்சித். நன்றி கண்ணதாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.